பிரைஸ் தி லார்ட். இயேசுவை காண ஞானிகள் வந்ததன் முக்கியத்துவம் என்ன என்பதை பார்க்கலாம். மத்தேயு 2:1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இது 3 காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவது, இந்த ஞானிகளைப் போல மனிதர்கள் பூமியில் 2 இடத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியான எந்த வெளிப்புற வழிமுறையின் உதவியும் இல்லாமல் ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்த முடியும். அவர்களை இரட்சிப்புக்கு ஞானம் உள்ளவர்களாக மாற்ற முடியும். இரண்டாவது, மேசியாவை பார்ப்பதற்கு வேத பரிசேயர்கள் பெத்லகேமுக்கு வரவில்லை. மாறாக மெய்ப்பர்களை தவிர தொலைதூர தேசத்தினர் வந்த முன்பின் அறியாத அந்நியர்கள் மட்டுமே இயேசுவை முதலில் காண வந்தார்கள். இது அவர்கள் ஆன்மீக விடாமுயற்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. விசுவாசத்தின் குறிப்பிடத்தக்க உதாரணமாக இருக்கிறது. மூன்றாவது, ஞானிகள் எருசலேமுக்கு வந்த போது யூதருடைய ராஜா எங்கே என்று கேட்டார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது சிலுவையில் மேல் வைக்கப்பட்ட அறிவிப்பு, இவர் யூதர்களின் ராஜா என்று. ஆமென்.